ஆதார் அட்டை இருக்கும் போது வாக்காளர் அடையாள அட்டை ஏன்? ஆதார் அட்டையில் கைரேகை கண்விழி பதிவு செய்யப்பட்ட பிறகு இதையே வாக்கு செலுத்த இந்த முறையை பயன்படுத்திக் கொள்ளலாமே. இப்போது ரேஷன் கார்டில் மாற்றம் ஏற்பட்ட பிறகு இப்போது யாரும் 2 கார்டில் பெயர் இருப்பதில்லை. ஏனெனில் ஒன்றில் பதிவானால் இன்னொன்று தானாகவே செல்லாது என ஆகிவிடும். அதுபோல ஒருவர் ஓரிடத்தில் வாக்கு செலுத்தினால் அவர் எந்த இடத்திலும் மறுவாக்கு செலுத்த முடியாது. 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும். வாக்கு செலுத்தாதவர்கள் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்று அரசு அறிவிக்க வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வாக்கு செலுத்த முடியவில்லை எனக் கூறி ஆதாரங்கள் காட்டி ரேஷன் கார்டில் பெயரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என அறிவிக்க வேண்டும். அந்தந்த பகுதி ரேஷன் கடை மூலமே அனைவரையும் வர வைத்து அதில் கைரேகை பதிவேடு பட்டு பின்பு வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டும். இதன் மூலம் உள்ளூர்வாசிகளுக்கு புதிய வாக்காளர் அட்டையும் கொடுக்கலாம். அந்த குடும்பத்தில் இறந்தவர்கள் யார் என்பதையும் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இதுபோன்று செய்தால் தேர்தலில் திருட்டு வாக்கு இருக்காது, யாருக்கும் வாக்கும் மறுக்காது.